இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடல் போல எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், யோர்தான் போல எது நம்மை சூழ்ந்து வந்தாலும், அவர் சொல்கிறார் நம்மை பார்த்து பயப்படாதே, உன் முன் செல்கிறேன் என்று உரைக்கிறார். கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னவர் இன்று நம்மை பார்த்தும் சொல்கிறார். எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நம்மோடு இருப்பதை நினைத்து கரங்களை தட்டி பாடுவோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே உன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே உன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிரியின் படை எம்மை சூழும் போது, ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். எரிகோ போன்ற சோதனை நமக்கு எதிராக வந்தாலும் துதியினாலே இடிந்து விழச் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எதிரியின் படை என்னை சூழும் போது, ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை என்னை சூழும் போது, ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர்.
பாடல் செய்தி துதிக்க செய்தி எரிகோவின் வாதில்களை இடிக்க செய்தி இனி நீர் மாத்திரமே கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமாய் ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே நீர் இல்லாமல் நான் இல்லையே என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே நீர் இல்லாமல் நான் இல்லையே நான் வாழ்ந்தது உங்க கிருபை நான் வளர்ந்ததும் உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே நான் வாழ்ந்தது உங்க கிருபை நான் வளர்ந்ததும் உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே இவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறது. இதில் நான் சம்பாதித்தேன், நானே உழைத்தேன், நானே பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நாம் உயர்ந்த உயர்வு அவருடைய கிருபையால் மாத்திரமே நடந்தது. அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் என்று சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. திறமை என்று சொல்லவும் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் எந்த தகுதியுமே இல்லாத எனக்கு
உங்க கிருபையை தந்து எங்களை உயர்த்தி வைத்தீங்க. எல்லாமே உங்க கிருபைப்பா. உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவோமா? அனைவரும் எழுந்து நின்று கூட பாடுவோம். உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை போதும், உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை சுவாமி. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க தயவு இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, கரங்களை உயர்த்தி உங்க கிருபை போவை மாத்திரம் நோக்கி சொல்லுவோம். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே தொடர்ந்து கண்களை மூடி அவரோடு சில நிமிடங்கள் காத்திருப்போம். ஆண்டவரே, எங்கள் செப வேளைகளிலே நாங்கள் உம்மை தேடி வரும் பொழுது தேவன் நீர் பதில் தந்து எங்களை வழி நடத்துகிறேன். சங்கீத புஸ்தகம் சொல்கிறது, நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் கணக்கு வைத்து அவை எல்லாவற்றுக்கும் பதில் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரே நம்முடைய கோட்டை, நம்முடைய தஞ்சம். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் செபவேளை உம்மை நான் நாடி வந்தேன். தேவா, என்னுடைய செபங்களுக்கு பதில் தாரும். என் கோட்டை, என் தஞ்சம் நீரே. செபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. இந்த செபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. இந்த கோட்டை, இந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை, எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சூராது ஜெபித்திட செபாவிவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு
பாதம் வந்தே சோராறு ஜெபித்திட ஜெபா விவரம் தாருமே தடையாகு மகச்சிடுமே தயை கேட்டு பாதம் வந்தே என் ஜெப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே இந்த ஜெப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே என் ஜெப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருவே இந்த ஜெப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருவே இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக அதிகமாய் செபிக்க நாம் யாவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் இயேசுவை போராடி செபிக்கின்றேன் நாதா என்று நம்மை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒருவேளை இத்தனை நாட்கள் நாங்கள் செபித்திருந்தாலும் செபிக்காவிட்டாலும் கர்த்தரே, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களிடத்தில் எங்கள் தேசத்திற்காக மன்றாடி செபிப்போம். கர்த்தர் எங்கள் செபத்தை கேட்டு எங்கள் தேசத்திற்கு ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்டளையிட்டு அநேகரை உம்மிடமாய் திருப்பும்படி செபிக்கிறோம் என்று சொல்லுவோம். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கிறேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கிறேன் நாதா. என் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. என் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பேன். கண்ணீர் ஜெபம் கேளுமே கருணை பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பேன். கண்ணீர் ஜெபம் கேளுமே கருணை பிரவாகம் நீரே. என் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. என் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன்
கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேனே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ராஜா வருகின்றார், தலை உயர்த்துங்கள், பணிந்திடுங்கள், தொழுதிடுங்கள், பாடுங்கள். தூய்மை பரிசுத்தம் நிறை துதிதராய் மாட்சிமாயின் ராஜனை தொட்டறியுங்கள். ராஜா வருகிறார், ராஜா வருகின்றார், தலை உயர்த்துங்கள், பணிந்திடுங்கள், தொழுதிடுங்கள், பாருங்கள். தூய்மை பரிசுத்தம் நிறை துதிகளால் மாட்சிமாயின் ராஜனையை தொட்டறியுங்கள், மாட்சிமாயின் ராஜனையை தொட்டறியுங்கள். Lift up your head to the coming King. Bow before Him, adore Him, to His majesty. Let the righteous be pure and holy, giving glory to the King of Kings. Pure and holy, giving glory to the King of Kings. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். தலை உயர்த்துங்கள், பணிந்திடுங்கள், தொழுதிடுங்கள், பாருங்கள். தூய்மை பரிசுத்தம் நிறை துதிகளால் மாட்சிமாயின் ராஜனை தொட்டறியுங்கள், மாட்சிமாயின் ராஜனை தொட்டறியுங்கள். செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இன்னைக்கு காலையில 7:30க்கு நான் புறப்பட்டு ஷேர்ல உட்கார்ந்துருந்தேன். என்ன செய்தியை கொடுக்க போறோம் அதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். 8 மணி ஆயிடுச்சு. உடனே ஜெபித்து கடந்து செல்லலாம் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக நான் கேட்டேன். உடனே என் பேத்தி வந்து நான் ஜெபிக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொன்னான். சரி ஜெபி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, ரெக்கார்டிங்லாம் இருக்குது, ஷூட் பண்ண போகிறோம், அதெல்லாம் யோசித்து பாடுறான்னு எங்களுக்காக எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னு. அப்போ ஜெபம் பண்ணா, அப்பா ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர், அதற்காக நன்றின்னு சொன்னான். அடுத்தது, இன்னைக்கு தாத்தா பேச போறார், நன்றாக நடிக்க நீர் கிருபை தாரும். அவர் நன்றாக நடிச்சா நல்லா ஷூட் பண்ண முடியும், ஆனால் நன்றாக நடிக்க கிருபை தாரும் அப்படின்னா. அவங்க அப்பாவுக்கு சிரிப்பு, சந்தோஷம் வேற ஒரு பக்கம் அவங்க அப்பாவுக்கு. ஏன்னா மாமனாரை ஒரு ஃப்ளாட் அடிக்கிறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே நான் சொன்னேன், இருமா அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, வசனத்தை சொல்லும்போது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கேன்,
அப்படின்னு சொல்லி சரி பண்ணி அவளை ஜபத்தை முடிக்கும்படி நான் சொன்னேன். வேதத்தை நாம் வாசிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் இருக்கிறது. இந்த தொற்று காலங்களிலே நான் அதிகமாக சிந்தித்த பகுதி உபாகமம். வேதத்திலே ஆகமங்கள் இருக்கிறது. ஆதி ஆகமம், யாத்திரையாகமம், எண்ணாகமம், உபாகமம், லேவியராகமம். எத்தனை புக்காச்சு? 5 ஆகமங்கள் தானே அது. சரி, இதுக்கு ஆங்கிலத்தில் பெண்டெடூக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆகமங்கள். இந்த ஆகமங்களை எழுதினது யார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் மோசே இந்த ஆகமங்களை எழுதினார். நேற்று மாலை அமெரிக்க தேசத்திலே இருந்த 5 வேத ஆராய்ச்சியாளர்களை நான் அவர்கள் கலந்துரையாடலை கேட்டேன். டியூட்ரானமி, உபாகமத்தின் புத்தகத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாயிருந்தது. உபாகமம் புத்தகத்திலே சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், நல்ல கவனிங்க, உபாகமம் புத்தகத்திலே சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே 40 முறை அது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகமங்களை அடுத்து வருகிற வேத பகுதிகளிலே 70 முறை உபாகமம் புத்தகத்தினுடைய கர்த்தருடைய வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. போன வாரம் ஒரு சின்ன ஆராதனை வச்சிருந்தோம். ஒரு 15 பேர் 20 பேர் வந்திருந்தாங்க. என்ன செய்தி கொடுத்தேன் என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? எங்கேயும் புரட்டாம சொல்லுங்க. என்ன செய்தி கொடுத்தேன் என்று. அது அன்னைக்கு கொடுத்துட்டீங்க பாஸ்டர், அன்னையோடு போச்சு. மறுபடியும் அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. நான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டேன். யார் சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தர். ஞாபகமே இல்லையா? ஆலயத்துக்கு வராதவங்க இருந்தீங்க, ஆலயத்துக்கு வந்தவங்க சொல்லுங்களா பார்க்கலாம். என்னத்தை குறித்து பேசினேன்? வசனம் படிச்ச பசங்களும் இங்கே தான் கொண்டிருக்கானுங்க. அவனுங்களும் தெளிவாக வசனங்களை படித்தானுங்க. முன்னால் உட்காந்து ரெக்கார்டிங் வேறு பண்ணோம். அது என்ன பேசுகிறோம் தெரியலையா? ஆயினா என்னடா சொல்லு சாம். சரி, நீ சர்ச்சு முடிஞ்சோன்னா 50 ரூபா உங்கள் அப்பாட்ட வாங்கி ஃபைன் கட்டிட்டு போகணும். வசனம் படித்தோடனே நீ தான். நான் இங்கே ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வச்சுருக்கிறேன், யாராவது சொன்னீங்கன்னா கொடுக்கலான்னு. கண்டிப்பாக 50 ரூபா நீ கொடுத்து தான் போகணும். ஏன்னா வசனம் அதிகமாக படித்தவன், அந்த ரெக்கார்டிங்கில் நிறைய வசனங்களை படித்தவன் வந்தான். கண்டிப்பாக கொடுத்துருவேன் 50 ரூபா. சரி, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், வனாந்தரத்தில் சோதனை என்று சொல்லி தலைப்பில் பேசினேன். வனாந்தரத்தில் யாருக்கு சோதனை? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்தது. முதல் சோதனை என்ன? அவர் பசியா இருந்ததுனாலே அப்பங்கள், அவருக்கு அப்பம் தேவைப்படும் என்று பிசாசு யோசித்து அவரை சோதிக்கிறான், பசியை சோதிக்கிறான். இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சொல்லுகின்றான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னாவை கொடுத்த வேத வாக்கியம் எதிலே இருக்கிறது? உபாகமம் புத்தகத்தில் இருக்கிறது. அடுத்த சோதனை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே நிறுத்தி
அங்கே இருந்து தாழ குதியும் தேவதூதர்கள் உம்மை சுமந்து கொண்டு செல்வார்கள் என்று சொன்ன வார்த்தை எங்கே இருக்கிறது? உபாகமம் புத்தகத்திலே இருக்கிறது. மூன்றாவது சோதனை என்ன? மூன்றாவது சோதனை, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகம் அனைத்தையும், நீர் பார்க்கிற இந்த உலக அனைத்தையும் நான் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறான் பிசாசானவன். அப்போ என்ன இங்க சொல்லப்படுகிறது? ஐயா, சேருக்கு மேல உட்காருங்க, தூக்கிட்டு அவரை பிடிச்சி கை பிடிச்சு, அவர் சேரை பார்க்கலையா இருக்கு, தூக்கி விடுங்க தம்பி. பார்த்து என்னை பணிந்து கொண்டால் நீ பார்க்கிற இந்த உலகம் அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பணிந்து நீ அவரை மாத்திரம் ஆராதனை செய்வாயாக என்று சொன்னார். அப்புறம் அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். பரீட்சை பாராதிருப்பாயாக யாருக்கு சொன்னது? இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த உபாகமம் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கிற வேத பகுதி எல்லாம் மிகவும் தேவனுடைய சமூகத்திலே பயபக்தியோடு எழுதப்பட்ட வாக்கியங்கள். 40 வருஷம் அவர்களை வழிநடத்தி செல்லுகின்ற மோசேயின் வாழ்க்கையிலே 10 கட்டளைகளை மக்களுக்கு கொடுக்கிறாங்க. மோசே மலைக்கு போய் தேவ சமூகத்திலே அவர் அழைத்த அழைப்பின் பேரிலே தனிமையிலே தேவனாகிய கர்த்தரை சந்தித்து அவருடைய வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டது. கட்டளைகளை அவன் சுமந்து கொண்டு இஸ்ரவேல் மக்களை நோக்கி வருகின்றான். அதைத்தான் திரும்ப 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 உபாகமம் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஏன் இது திரும்ப திரும்ப எழுதப்பட்டது என்று சொன்னால், எந்த வயதிலே மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டிருப்பார்கள், பார்வோனுடைய கரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அநேக வாதைகளை தேவன் அந்த எகிப்து மக்களுக்கும் ராஜாவுக்கும் உருவாக்கி, நீங்கள் போகலாம் என்று சொல்லுகிற வரைக்கும் அவனோடு கூட கர்த்தர் பேசி அவர்களை அனுப்பும் போது அவர்கள் பல வயதிலே இருந்திருப்பார்கள். பொதுவாக சிறு பிள்ளைகள் இருந்திருப்பார்கள், வாலிபர்கள் இருந்திருப்பார்கள், பெரியோர்கள் இருந்திருப்பார்கள். அதனாலதான் வேத வாக்கியங்களை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திரும்ப திரும்ப சொல்லுகிற வேத வாக்கியங்கள் எதற்காக என்றால், அந்த 40 வருஷம் கடந்து வந்த போது எத்தனையோ பேர் மரித்து போயிருப்பார்கள். வயது நிமித்தமாக மரித்திருப்பார்கள், உடல்நிலை சுகவீனத்தினால் ஒருவேளை மரித்திருப்பார்கள், ஏதோ ஒரு காரியத்தினாலே மக்கள் கடந்து போயிருப்பார்கள். அப்போ வாலிபர்கள் முதிர் வயதாகிறார்கள், சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஆகிறார்கள். அவர்களுக்கு திரும்ப 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 வசனம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். எந்த வயதிலிருந்து நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்கள் என்று கேட்டால் சொல்ல, நான் சின்ன வயசிலிருந்து ஆலயத்துக்கு வருகிறேன். ஏன் திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தை போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது? அதனுடைய நோக்கம் என்ன? ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாமல் நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப கொடுக்கப்படுகிறது. நம்முடைய ஆலயத்திலே யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்களை நாம் எழுந்து திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். எத்தனை பேர் மனப்பாடமாய் சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியல, ஆனால் பொதுவாக எல்லாரும் மனப்பாடமாய் வைத்திருப்பீர்கள். ஆங்கிலத்திலே கிரேக்க மொழியிலே அதற்கு டோரா என்று பெயர் வைத்திருக்கிறோம். டோரா என்று சொன்னால் 10
கற்பனைகளை குறித்து சொல்லுகின்ற அந்த வாக்கியம். மோவாப் என்ற இடத்திற்கு மோசே வருகின்றான். சமுத்திரத்தை கடந்து மலைப்பகுதிகளை கடந்து வனாந்தரத்தின் வழியாய் பிரயாணம் செய்கிற போது எல்லா ஆபத்துகளையும் கடந்து ஒரு பிளைன்ஸ், அது சமம வெளிக்கு வருகிறான். மோவாப் என்பது ஒரு சமவெளி பகுதி. அங்கே 3 பிரசங்கங்களை மோசே தன்னுடைய மக்களுக்கு செய்கின்றான். ஒருவேளை சாயங்காலம் யாராவது பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்கன்னா அதை குறித்து நான் சிறிய ஒரு விளக்குறை கொடுக்கலாம் என்று யோசிக்கிறேன். இப்பொழுது நேரமில்லை. அதனால அந்த 3 செய்திகளையும் ஒன்றிணைத்து இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். அதிகமான வசனங்களை எடுத்து பேச வேண்டும். நீங்கள் வேதத்தை கொண்டு வந்திருப்பீர்களானால் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள், பாக்கியவதிகள். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 3 செய்திகளிலே சில தலைப்புகளை தெரிந்து கொண்டு அதை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூட இருக்கிறேன். ஒன்று, the faithfulness of God. தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். வாசியுங்கள். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாம் உபாகமம் புத்தகத்தில் தான் வசனம் பூரா வரும். அதில் டக்குன்னு வாலிபர்கள், நான் சொன்ன 2 வாலிபர்கள் 3 வாலிபர்கள் உடனடியாக வாசிங்க. நான் உங்களுடைய வசனங்கள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தயவு செய்து நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவாய். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. பாலசுந்தரா அவர்கள் ஜெபித்து போது சொன்னார், நிறைய பேருக்கு சோறு இல்லை, கொடுத்ததுக்கு துணி இல்லை. உண்மைதான். நிறைய பேர் மிகவும் கடினமான பாதைகளிலே கடந்து வந்தார்கள். பண தேவையோடு கூட இருந்தார்கள். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்த நீங்களும் நானும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராக இருந்தாரா இல்லையா? உண்மை உள்ளவராக இருந்தார். உனக்கு போதுமானவராக இருந்தார். நீ கையிட்டு செய்த காரியத்திலே கர்த்தர் வழிகளை திறந்து அதை வெற்றியாய் மாற்றி தந்தான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாய கர்த்தர் அக்கினியின் வழியாக வந்ததும் ஜலங்களின் மத்தியிலே கடந்து வந்ததும், ஜலங்கள் என்ன? சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்ததும். படிப்பா. அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகள் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்து பார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை நீங்கள் அனுபவித்தீர்களே, இவைகளில் எல்லாரும் நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தீர்களே, இப்படிப்பட்டதெல்லாம் யாருடைய வாழ்க்கையிலே நடந்தது உண்டோ என்று கேட்டுப்பா. அது நான் உனக்கு செய்தேன். Not to somebody else. It is for you and your family and your friends, your brothers and sisters. உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நான் அதை செய்தேன். என்ன செய்தேன்? நீ கடந்து வந்த கடினமான பாதையின் மத்தியிலே நான் உன்னோடு கூட இருந்தேன். நேற்று ஒரு ஜோக் படித்தேன். விமானத்திலே சீக்கிய மதத்தை சார்ந்த ஒருவர் பிரயாணம் செய்கிறார். சீக்கிய மதத்தை சார்ந்தவர் என்ன பிரயாணம் பண்ணும்போது எப்போதும் என்ன தலையில வச்சிருப்பாரு சொல்லுங்க?
டர்பன், ஒரு தலை பாகையை வைத்திருப்பார். அவர் பக்கத்து சீட்ல ஒரு பெண்மணி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பேர் மார்க்ரெட். அவங்க ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர்கள். அந்த பெண்மணி இந்த மனிதனை வித்தியாசமாக பார்க்கிறாள். என்ன தலையிலே ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருக்கிறது என்று இவரை பார்த்து கொண்டே இருக்கிறாள். உடனே டீ சர்வ் பண்ணப்படுகிறது. விமானத்தில் டீ சாப்பிட்டு பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த பெண்மணியோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அப்போது அந்த பெண்மணியை பார்த்து பேசி கொண்டிருக்கும்போது அந்த அம்மா கேட்டாங்களா, நீங்கள் யார், ஹூ யூ ஆர், நீ யார் என்று சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னார், ஐ எம் a Sikh அப்படின்னு சொன்னார். நான் சீக்கியன் அப்படின்னு. இவர் என்ன சொன்னார்னு சொல்லி நமக்கு புரியல. ஹூ யூ ஆர்னு கேட்ட உடனே அவர் ஐ எம் a Sikh அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா நினச்சிட்டாங்க இவர் சிக்கா இருக்கிறாருன்னு நினச்சிட்டாங்க. சிக்கா இருக்கிறாங்க சொல்லுவாங்க. ஓ, ஐ எம் சாரி டு ஹியர் திஸ். I believe you will get well soon. சீக்கிரமாக சுகமடைவாய் என்று நம்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. உடனே நோ ஐ எம் நாட் சிக், நான் வியாதியஸ்தன் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன். மை ரிலிஜன் இஸ் சிக் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய மதம் என்பது சீக்கிய மதம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு இன்னும் புரியல. அந்த அம்மா சொன்னாங்க, ஓ, யுவர் ரிலிஜன் இஸ் சிக். ஓ, ஐ ஆல்சோ கோ த்ரூ எ சிக் ரிலிஜன். வியாதிப்பட்ட ஒரு மதத்தின் வழியாய் நானும் கடந்து வந்திருக்கிறேன். 2 பேரும் விமானத்தை விட்டு கடந்து போனார்கள். ஒருவர் பேசினது ஒருவருக்கு புரியல. அந்த அம்மா புரிந்து கொண்டதெல்லாம் அவர் வியாதிஸ்தர் என்று தான் புரிந்து கொண்டார். கடைசியில் அவர் விளக்கி சொல்கிறார். கடைசியில் விளக்கி சொல்லி அந்த அம்மாவை புரிய வச்சு அமைச்சாருன்னு நான் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் நிறைய சமயங்களில் இது ஜோக்கா இருந்தாலும் we become sick of many things. நிறைய காரியங்களிலே நாம் வியாதியஸ்தர்களாக இருக்கிறோம், நாம் சுகமில்லாதவர்களாக இருக்கிறோம். we are not so much well. இந்த கொரோனா டைம்ல பயந்து செத்து மடிந்த மக்கள் தான் நிறைய பேர். நேற்று ஆம்பூர்ல இருந்த ஒரு முஸ்லீம் நண்பரோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய தம்பி மரித்து போய்விட்டார். அதை குறித்து நான் 1 மாதமாக அவரிடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவர் நேற்று தான் ஃபைனலாக என்கிட்ட பேசினாரு. என் தம்பி மாத்திரம் இறக்கல, எங்கள் அப்பாவும் இறந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐம் வெரி சாரி பிரதர், வாட் ஹஸ் ஹேப்பன். கடவுள் இதை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னேன். அவர் சொன்னார், யூ நோ ஃபாதர், ஹவு மச் வி ஹவ் ஸ்பெண்ட் இன் ஹாஸ்பிட்டல். சிம் ஹாஸ்பிட்டலில் சென்னைக்கு கொண்டு போனோம். ஒரு நாளைக்கு வெண்டிலேட்டரில் இருப்பதற்கு 74,000 rupees. ஒருத்தருக்கு 74, 2 பேருக்கு எவ்வளோன்னு பார்த்துங்க. we almost paid 58 lakhs, 58 லட்சம் ரூபாயை நாங்கள் ஆஸ்பத்திரியில் செலவு செய்தோம். ஆனால் 2 பேரும் மரித்து போனார். ஒருவனுக்கு 27 வயது, ஒருவருக்கு 65 வயது. யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்னேன், வாட் இஸ் த ரீசன்? நீங்கள் தான் பெஸ்ட் மெடிசன், பெஸ்ட் மெடிக்கல் கேர் சென்டர். நான் சொல்லுவேன் ஃபாதர், ஒரே ஒரு காரியம், தினமும் மரித்து எடுத்து கொண்டு போகிறதை என் தகப்பனும் என் சகோதரனும் பார்த்து கொண்டு இருக்கும்போது பயந்ததுனாலே தான் அவருடைய மரணமே வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் மரித்து போனார்கள். நான் அடிக்கடி பிரகாஷ் கார் ஓட்டிட்டு வருவார். பாஸ்டமா ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறவங்க கொரோனா ஹாஸ்பிட்டல் தான் வேலை செய்கிறாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நானும் அவரும் போவோம், காருக்குள்ளே உட்காந்துக்குவோம். எங்கள் 2 பேருக்கும் பயம். போகிற வழியெல்லாம் மாஸ்க் போடுறோமோ இல்லையோ, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போன உடனே என்ன பண்ணுவோம், மாஸ்கை இழுத்து போட்டுக்குவோம் மூக்குக்கு மேலே. என்ன பிரகாஷ், போட்டுக்குவோம். ரைட், விட்டுட்டு திரும்பி வருகிற போது ஹாஸ்பிட்டலை விட்டு தாண்டி 3 கிலோமீட்டர் தாண்டினோன்னு சரியாக வந்துடுவோம். இப்படி 2 முறை 3 தடவை
போயிட்டே இருக்கும்போது ஒரு மாசம் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுது, பயம் போயிடுது. ஆனா நாங்க பார்த்த காட்சிகள் என்னன்னா, ஆம்புலன்ஸ்ல மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், உயிருக்காக போராடி கொண்டு. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் கதறலின் சத்தம். ஒரு நாளைக்கு 18 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். மார்ச்சரியில இடம் இல்லை வைக்கிறதுக்கு, பிணம் வைக்கிற ரூம்ல இடம் இல்லை, வெளியே வைக்கிறாங்க. ஐயா, அதாவது உத்தரப்பிரதேசத்துல நம்முடைய ஊழியக்காரர் ஒருத்தர் வேலை செய்கிறார், பீட்டர் என்று சொல்லுகிற ஒரு சகோதரர். அந்த சகோதரனை நான் கேட்டேன் நம்முடைய மிஷனரி ஸ்தாபனத்தில், என்னப்பா நிலைமை என்னன்னு. ஒவ்வொரு வீட்டிற்கு முன்பாக சடலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, எரிப்பதற்கு இடம் இல்லை, மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், சுமந்து செல்வதற்கு யாரும் இல்லை. தன் சொந்த வீட்டிலே மரித்த தகப்பனை வீட்டின் முன்பாக கடத்தி இருக்கிறார்கள். சகோதரனை, சகோதரியை, தாயை, உடன் பிறந்தவர்களை கிடத்தி வைத்திருக்கிறார்கள். அவன் சொல்றான், என்னால வெளியே போக முடியல, பயம் பயம் பயம். இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வருகிற மோசேயை தெரிந்து கொள்கிற போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, மோசேயை பார்த்து, நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசேக்கு பின்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட யோசுவாவை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால், நீ பயப்பட வேண்டாம். மோசே சொல்றான், நான் திக்கு வாயு மந்த நாவும் உடையவன், எப்படி நான் பேசுவேன்? நீ பேச வேண்டிய வார்த்தையை உன் வாயிலே நான் வைப்பேன், உனக்காக உன் சகோதரனாகிய யோசுவா பேசுவான், நீதான் எனக்கு வேணும். I need a strong leader to deliver these people from the bondage of Egypt. அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்க்கையை ஆண்டவர் உடைத்து அதை வெளியே கொண்டு வரும்படி விரும்புகிறார். கடந்த ஒரு வாரமாக என்னுடைய ஜெபத்திலே நான் ஏறெடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பாண்டேஜஸ், கட்டுகளை நீர் உடைத்து எறியும். எங்களுடைய சரீரத்திலே, எங்களுடைய மனதிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து போகிற எல்லா பாண்டேஜஸையும் நீர் உடைத்து எறியும் ஆண்டவரே. We have to have an experience of breakthrough experience. உடைத்து தகர்த்து எறிகிற ஒரு வல்லமையை தேவன் நமக்கு கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். எவ்வளவு தேவனின் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறாரா? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை நமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் உன் பேரில் அன்பு வைத்து உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ திரட்சியான மனுஷன் என்று சொல்லியா? நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். அடிமைத்தனமாகிய எகிப்தில் இருந்தும் அதன் ராஜாவாகிய பார்வோனுடைய கரத்தில் இருந்து உன்னை விடுவித்தான். தம்பி, வேகமா வாசிக்கணும். ஓகே, நான் வேகமா பேசுறேன் பாரு. போன வாரம் என்னால் வேகமா பேசுறேன், இந்த வாரம் வேகமா பேசுறேன் பாரு. யூ ஹேவ் டு ஸ்பீக். ஓகே, நான் அப்படி எடுத்து வாசிக்கும் போது கீழே குனிந்தல பைபிளை தூக்கி வச்சுட்டு வாசிக்கணும். ஓகே, குட். ஆண்டவர் உன்னை எவ்வளவு அற்புதமாக விடுவித்துக் கொண்டு வருகிறார். இன்னொரு வசனம் வாசியுங்கள், 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். டக்குனு வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி
அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே மன்னா, that you have never come across such a food that God made an instant food. எப்படி ஆண்டவர் ஒரு மன்னாவை உனக்கென்று ஆயத்தமாக்கி கொடுத்தார். ஓகே, மன்னாவினால் உன்னை போஷித்தார். நல்லா வேகமா படிங்க பிரகாஷ். 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் பெங்களூர்ல. அவர் பேர் சொல்ல வரல. இஸ் a counselor, கிறிஸ்டியன் கவுன்சிலர். அவர் கடந்த 8 மாதமாக தான் வீட்டை விட்டு வெளியே வரல. He was lying on his bed. அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது, விக்டர், I never wore my pant. நான் என் பேண்ட்டை போடல. I had a short pants. I lived with that. நான் வீட்டை விட்டு வெளியே போகல. அவர் சொல்றாரு, I have to give safety for my life. என் வாழ்க்கையை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் வீடுகளை விட்டு வெளியே வர முடியல. நிறைய பேர் சிக்காயிட்டாங்க. பயத்தின் நிமித்தமாக இன்னும் சிக்காயிட்டாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருந்தது. ரொம்ப கஷ்டம். என்னோடு பேசுறவங்க எல்லாரும் சொன்னதா, ஐயா நீங்க ஸ்லோவா பேசுறீங்க. யூ ஆர் லைக் எ சிக் மேன். நீ ஒரு வியாதிஸ்தனை போல பேசுகிறாய். உன்னாலே நிற்க முடியவில்லை. You are not able to stand stubborn. இருக்க முடியல, உன்னால நிற்க முடியல நிலையாய். Yes, I was very weak. I was mentally weak. மனதளவிலே நான் ரொம்ப பலவீனப்பட்டிருந்தேன். இரண்டாவது, the medication which I was taking, medicines எடுத்ததில் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்து எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து கடந்த 5 நாட்களாக I became all right. I'm able to come to church. நான் வீட்டில் இருக்கிற, வெளியே போகிறேன், வர்றதுக்கு கர்த்தர் எல்லா வழிவாசல்களையும் திறந்தார். He is going to open your mind. இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த கஷ்டம் எப்படி இருந்தோ அடிமைத்தனத்தில் தாங்கள் விரும்பினதை செய்ய முடியாது. தாங்கள் விரும்பினதை தங்களுடைய குடும்பத்திலே, தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய சமுதாயத்திலே நடத்த முடியாது. They were slaves. Slaves like animals. ஒரு விலங்குகளை போல பயன்படுத்தப்பட்டார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. இந்த பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிற போது என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன தெரியுமா உங்களுக்கு? உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் இந்த இடத்தை உனக்கு கொடுக்கவும் என்று சொல்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயே அதுதானே செய்கிறார். தன் சகோதரனோடு வாக்குவாதம் ஏற்பட்டு லோத்து தன் சகோதரனை அவன் பயக்கிறான் என்று அறிந்து அவன் சொல்றான், லோத்துவை கூப்பிட்டு, நீ நானும் சகோதரர்கள், உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிழக்கையும் வடக்கையும் மேற்கையும் தெற்கையும் நோக்கிப்பா, எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, நீ நடந்து திரிந்த எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். ஒருத்தருக்கு லேண்ட் வேணா யார் கொடுக்கணும்? ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னா the God is going to give you. இப்போ ஒண்ணுமே இல்லாத இருக்கலாம். You don't have anything now. But you have to work with God. தேவனோடு கூட நீ காத்திருக்க வேண்டும் உன் தேவைகளுக்காக. அப்போ உனக்கு சொத்து கொடுக்கிறவர் யாரு? நீ வாழுகிற ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறவர் யார்? அவர் ஆண்டவர். ஆண்டவர் கொடுத்தா மாத்திரம் தான் நீ அதை பயன்படுத்த முடியும். இல்லைன்னா
அந்த தேசத்தை விட்டு அவர்கள் திரும்பவும் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். So whatever that you are holding on your life, உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ பெற்றிருக்கிறாயோ, வைத்திருக்கிறாயோ, அதை ஆண்டவர் உனக்கு கொடுக்க வேண்டும். You have to work. தேசத்தை சுதந்திரமாக கொடுத்த ஆண்டவர். He is faithful God. He is faithful God. அதே வேத வசனங்கள், அதே வார்த்தைகள் இன்றைக்கும் திரும்ப திரும்ப உனக்கும் எனக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அவர் தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராக இருந்தார். அவருடைய வார்த்தை எப்படி இருந்தது? வாசிப்போம். இரண்டாவது காரியம், the word of God. கர்த்தருடைய வார்த்தை அவர்களை எப்படி திடப்படுத்தினது? சீக்கிரமா வாசிக்கணும். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் போதிக்கிற இந்த கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். வசனத்தை கூட்டமும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். நல்ல கவனிங்க. 3 பேர் மாற்றி மாற்றி வாசிங்க வசனங்களை. ஓகே, நல்ல கவனிங்க. சீக்கிரமா வாசிங்க. எடுத்து நான் நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தையை கூட்டமும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கியா, தேவன் சொல்லாததை, இதே உபாகமத்தில் நேற்று நான் வாசிச்சேன். தேவன் சொல்லாததை சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் எனக்கு சொன்னார், சகோதரியே, கர்த்தர் உன்னை பற்றி எனக்கு சொன்னார், சகோதரனே, கர்த்தர் உன்னை பற்றி எனக்கு சொன்னார். உன்னை பற்றி அவருக்கு சொல்லவே மாட்டார். உன்னை பற்றி வேற ஒருத்தருக்கு யார் ஆண்டவர் சொல்லணும் அவசியம் இல்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் மனிதனோடு பேசினது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகளை வைத்து பேசினார். அவருடைய வார்த்தைகள் மக்களோடு கூட பேசினது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, நம்முடைய காலத்திலே கர்த்தருடைய வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தினமும் காலையில் இன்னைக்கு டிவியை பார்த்து வசனத்தை கேட்கணும்னு உட்கார்ந்துருக்கிற எத்தனை கிறிஸ்தவங்க, நான் சொல்றேன், நீங்க வளர்ச்சி அடையாத குழந்தைகளை போல பலன் இல்லாத கிறிஸ்தவர்கள். ஒரு பிரசங்கியா சொன்னார், வசனத்தை பைபிள் கையில் வச்சுட்டாரு, ஒரு கல் மேல கொண்டிருக்காரு, வீடியோ ஷூட் ஆகிட்டு இருக்குது. சொல்றாரு, சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு காலையிலே நீ கடந்து போகிற பிரச்சனை என்ன என்று கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். பிரச்சனை இல்லாத யாரா கை தூங்குறாங்க? பிரச்சனை இல்லாத காலையில பிரச்சனை இல்லாத காலையில பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன குழம்பு வைக்கலாம், என்ன பொரியல் செய்யலாம். இது பிரச்சனையே இல்லையா? இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையா? பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது. சரி, பையனுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு எங்கே போனால், எங்கே சுற்றலாம், வேணும் காசு, என்ன வாங்கலாம், அவனுக்கு அந்த பிரச்சனை. பலவிதமான பிரச்சனை இருக்கலாம், வியாதி பிரச்சனை இருக்கலாம், என்ன. ஆனால் இன்றைக்கு மக்கள், அதாவது they use some technology to speak to the people. மக்களோடு கூட சில யுத்திகளை பயன்படுத்தி பேசுகிறார்கள். அப்போ கேட்கிறேன், என்ன சொல்றான், ஐயோ நானும் தேவையோடு இருக்கிறேன். என்ன பத்தி எப்படி கரெக்டா சொல்றாரு, நான் பேசுறத பத்தி கடவுள் எப்படி கரெக்டா பேசுறாரு இந்த தாசன் மூலமாய். நல்ல கவனிங்க, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், கர்த்தர் எதன் வழியாய் உன்னோடு கூட பேசணும்னா, அவருடைய வசனத்தின் வழியாய் நீ அவரிலே தியானம் செய்கிற போது அவருடைய வார்த்தை
குறிப்பிட்ட சம்பவத்திலிருந்து உன்னோடு பேசுமானால் அது உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். தேவ மனிதர்களை கொண்டு பேசுகிறார், அதெல்லாம் உண்மைதான். ஆனா உன்னுடைய பிரச்சனையை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் நீ சமாதானம் இல்லாமல் நீ காலையில் இருக்கிற, அப்பதான் உங்க வீட்டில் சண்டை முடிஞ்சிருக்கும். புரியுதா? யார் சமாதானத்தோடு இருக்கிறோம்? We go through all kind of troubles. அதெல்லாம் we have every day we have to pass through it. சண்டை போட்டா சேர்ந்துக்கிறோம், குழம்பு வச்சே ஆகணும், பொரியல் செஞ்சே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும். That all will work together. ஆனா அதை காட்டிலும் ஆவிக்குரிய நிலைமையிலே, உன்னுடைய ஆவிக்குரிய தரத்திலே நீ தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கையிலே தேவன் உன்னோடு கூட என்ன பேசுகிறார்? How far you are coming closer to God. தேவனோடு கூட நீ எவ்வளவு கிட்டி நெருங்கி சேர்கிறாய். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 11. இரவும் பகலும் 40 நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் 2 கற்பலகைகளை கொடுக்கிற போது கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கி போ. நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார். இங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை தங்களிடத்திலே இருந்து விலக்கி கொண்டார்கள். வழிநடத்தின மோசே எங்கே போனான்? Where is my leader? அவர் தேவனுடைய அழைப்பின் பேரிலே அவர் மலைக்கு போயிருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட பேசுறார். முச்செடியின் மத்தியிலே ஆண்டவர் பேசுகிறார். வர்றதுக்குள்ள இந்த மக்கள் விசுவாசத்தை விட்டு விலகி தங்களுக்கென்று விக்கிரகங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் யோசனை பண்ணி பாருங்க. தேவன் உன்னிடத்திலே பகிர்ந்து கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? சகோதரனே, சகோதரியே, அவருடைய வசனத்தை நீ விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 30:11. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு நான் விதிக்கிற கட்டளைகள் உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. அது உனக்கு தூரமானதும் அல்ல. தொடர்ந்து வாசிங்க. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக. எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை கொண்டு வருகிறவன் யார்? மோசேயை பத்தி சொல்றாங்க. அது வானத்தில் உள்ளதும் அல்ல, வானத்தில் உள்ளதும் அல்லது. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக. எங்களை நிமித்தம் அவர் கொண்டு வருகிற யார் என்று சொல்லத்தக்கதாக. அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும். சமுத்திரத்துக்கு அப்புறம் மாத்திரம் அல்ல, அது உன் வாயிலும். பக்கத்துல வசனத்தை பைக் வச்சு பாத்தீங்க. அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அது உன் வாயிலும் எதில் இருக்கணும்? உன் இருதயத்திலும் இருக்கணும். அப்ப திரும்ப 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 உன் வாயில என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கணும். மனப்பாடம் செய்யணும். திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லிட்டே இருக்கணும். ஒரு பெஸ்ட் ஃபாதர் அண்ட் மதர் தங்களுடைய ஆலோசனைகளை, தங்களுடைய மன விருப்பங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஃபாதர் அண்ட் மதர் will teach them God's word. கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. பைபிள்ல தானே சொல்லிட்டு திரும்ப 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 திரும்ப. யூதர்கள் இன்றைக்கு கூட ஒருத்தர் பார்க்கும்போது கைகளை காட்டி முத்தம் செய்து கொள்வார். நான் கேட்டேன், why it is like? ஏன் அதை செய்யறாங்க? அந்த கைக்கு கீழே அந்த தேவன் கொடுத்த அந்த 10 கற்பனைகளை
அவர்கள் வசனமாக கைகளிலே கட்டி கொள்வாயாக என்று பைபிள் சொல்லியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்வாயாக. நீ நிற்கிற இடத்திலும் போகிற இடத்திலும் உன் வீட்டில் பார்க்கிற இடத்துல எல்லாம் தேவனுடைய வார்த்தை எழுதி இருக்கணும்னு சொல்லி. அதனால தான் கிறிஸ்துவ உங்க வீட்டுக்குள்ள போகும்போது எங்க பார்த்தாலும் தேவ வசனம் நிறைந்து இருக்கும். அந்த கைகளை இப்படி காட்டும் போது எதை முத்தம் செய்கிறார்கள் தெரியுமா? இந்த கட்டி இருக்கிற அந்த கர்த்தருடைய கற்பனைகளை முத்தம் செய்கிறார்கள். சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் ஞானத்தோடு வெற்றிகரமாய் செய்து முடித்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி ஏது? வேறே ஜாதி எது? இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது? கர்த்தர் எங்க இருக்கிறார் சார்? பைபிள் சொல்லுது கூப்பிடுகிற தூரத்தில் இருக்கிறார். When you shout that God can hear. When you cry God can hear. நீ அழும்போது உன் அழுகையை ஆண்டவர் கேட்கிறார். நீ கதறுகிற போது உன் கதறலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். When you speak, Lord wants to listen. ஆண்டவர் அதை கேட்கிறார். அண்ணால் எப்படி ஜெபித்தாங்க? தன் சக்தியெல்லாம் சொல்லி சத்தம் போட்டு அழுது கதறி தன் மனக்கிலேசத்தை ஊற்றின பின்பு தன் மனதின் ஆழத்திலிருந்து மௌனமாய் தேவனோடு கூட பேசியிருக்கிறான். ஏழி அவளை பார்த்து சொல்றான், நீ மதுபானத்தினாலே நிறைந்து இருக்கிறாய் என்று. ஆனா அவன் சொல்றா, இல்லை ஆண்டவனே, என்னுடைய மனதின் ஆதங்கங்களை, வேதனைகளை, தேவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஊற்றிவிட்டேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். நான் சொல்றேன், நீங்க வாசிக்கிற எந்த வேத வார்த்தையும் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில வீணாய் போவதில்லை. அது உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. அதை மாற்றி ஒருவனாலும் ஒரு காலம் எழுத முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், இதை கூட்டவும் உன்னால முடியாது, குறைக்கவும் முடியாது. யோசனை பண்ணி பாருங்க. இரண்டாவது காரியம், நீ கர்த்தரிடத்திலே உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ வைக்கிற ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறார். அவருடைய நேரத்திலே, அவருடைய காலத்திலே அவர் ஒரு வழியை உனக்காக ஆயத்தப்படுத்துவார். அவருடைய வார்த்தை. மூன்றாவது, the person of God. வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். டக்குன்னு வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பாருங்க, the person of God, அவர் ஒருவரே கர்த்தர். நீ விக்கிரக ஆராதனை செய்யறதுக்கு முற்பட்ட நீ உன்னுடைய வாழ்க்கையை குறித்து அநேக இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறாய், எப்படி நடக்கும்னு. படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. உன் கைகளில் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க வீட்டுல is there was any discussion about Bible? வேதத்தை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, அதான் நெகட்டிவ் தாட்ஸை பற்றி இல்லை, எனக்கு தெரியுன்றதில்ல. வேதத்தை வாசித்து வேதம் எனக்கு இப்படி சொல்லுகிறது, வேதம் என்னோடு கூட இப்படி பேசுகிறது, வேதம் உன்னோடு கூட என்ன பேசுகிறது என்ற உரையாடல் இருக்கிறத
இருக்கிறதா அது இருந்தால் நல்லது. அதை நீங்கள் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் தோஸ் திங்ஸ். அந்த உரையாடலை பிள்ளைகள் செய்யணும். காலையில் தூங்கி எழுந்துச்சுன்னா பிரகாஷ் எதுவும் பண்ணாப்பா, நான் ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன்ப்பா. என்ன சொல்லுப்பா? என் மகன் நேற்று நானும் எலியாஸ் எல்லாரும் காரில் போயிட்டு வந்துருக்கும்போது எலியாஸ் வீடு வந்தோன்னா அவர், அப்பா எலியாசப்பா நீங்கள் இறங்கிங்க, நான் அப்பா கூட தனியாக பேசணும்னா. சரி, அவர் தனியாக என்னம்மா சார், வாப்பா ரூமுக்கு போகலாம். சரி, ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அம்மா வந்தால் ஸ்டாப் பண்ணிடலாம்ப்பா, நான் பேசுகிறேன். நான் ஏப்பா நீ ஒரு மாதிரி இருக்கிற, உன்னை பார்த்தா எனக்கு கவலையாக இருக்குப்பா அப்படின்னா. ஏன் மகள? அப்பா பைபிளில் தாவீதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் சொல்கிறான், தாவீது தெரியலப்பா, அவன் கூட ஆண்டவர் இருந்தார்ல, அவன் எப்படி கோலியாத்தை ஜெயிச்சான் பார்த்தீங்களாப்பா? அப்படி உங்களுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுப்பாருப்பா, நீங்க கவலைப்படாதீங்கண்ணா. எலியாசுக்கு பாதி கண்ணீர் பாதி வெளியே. நல்லா கவனிங்க, நம்முடைய பிள்ளைகள் நம்மை அறியாமலே நம்மோடு கூட இருக்கிற போது, நம் வீட்டிலே ஜெபத்திலே கலந்து கொள்ளும் போது, ஜெப கூட்டங்களில் இருக்கும் போது, ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்கிற போது, சண்டே கிளாஸ்ல கலந்து கொள்கிற போது, நீங்க எந்த பெற்றோர்கள் ஆலயத்துக்கு நீ போவானடா, நீ வீட்லயே இருன்னு சொன்னீங்கன்னா கடவுளும் கூட இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு பரிசுத்தமான இடம், கர்த்தரை குறித்து யோசிக்க வேண்டிய இடம் எது? தேவாலயம் தான். வெளியே போகும்போது நீ கண்டி. ஆனா கர்த்தருடைய சமூகத்திற்கு உன் பிள்ளையும் உன் மகனும் வருவார்களானால் கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்வதற்கான இடம் அது. You have to train them. இன்னைக்கு என் பசங்கள்லாம் பாடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம். அவர்கள் பாடும்போது எனக்கு எத்தனை மகிழ்ச்சி. ஒருவனாக பாடிக்கொண்டிருப்பேன், ஒருவனாக பிரசங்கம் பண்ணுவேன், ஒருவனாக வேதம் வாசிப்பேன். எத்தனை நாட்கள் அது யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு என் வேலை காரை விட்டு இறங்கினா நேரம் வந்து நான் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்துட்டா எல்லாமே நடந்துருது. ஏன்? தேவனை குறித்ததான பயபக்தி, அவருக்காக நான் செய்வேன் என்ற உணர்வு, ஆண்டவரை நான் செய்கிற ஆராதனை. நீ ஆலயத்தில் ஒரு தொடர்பத்தை எடுத்து கூப்பிட்டா அந்த தேவனுக்கு செய்கிற ஆராதனை. வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு போன் வந்துச்சு, நான் எதிர்பார்க்காத நபர். முடச்சூர்ல இருந்து ஒரு வாலிபன் என்னை கூப்பிடுறான். அவன் கபில் இங்கதான் இருக்கான், எந்திரிச்சு இல்லப்பா, நீ கண்டிப்பா எந்திரிக்கணும், கை தட்டுங்க எல்லாரும். போன் பண்ணி, ஐயா நான் சர்ச்சை சுத்தம் பண்ணான் இருக்கேன். நான் சொன்னேன், உன்னால ஒன்றும் அவன் ஒருத்தர பண்ண முடியாது. இல்லை, என் கூட ஒரு அக்கா வரேன்றாங்க. அப்படியா? அவனுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், கார் எடுத்துட்டு நேரம் இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டேன். ஏன்னா பையன் எதுவும் இல்லாத என்ன செய்வான்னு சொல்லி. The best way he cleaned the church. சர்ச்சை முழுவதுமா இவனும் சகோதரர்களும் சுத்தம் பண்ணி ஆலயத்தை ரெடி ஆக்கி, அவ்வளோ நாட்கள் பயன்படுத்தப்படாத இடங்கள் எல்லாம் இன்றைக்கு பயன்படுத்துவதற்காக சுத்தமாக வச்சாங்க. இந்த இன்டென்ஷன் எங்க வருது? இந்த தேவனுக்காக நான் செய்யணுன்ற ஒரு இன்டென்ஷன். இன்னைக்கு நிறைய பேருக்கு, ஐயோ நான் தொடர்பு தான் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, எனக்கு கீழே குனிஞ்சு என்னுடைய செருப்பை ஷூ எதுவும் போட முடியாது. நான் somebody has to do for me. அது கூட I have to learn it. அது இப்படி செய்யணும்னு. இன்னைக்கு காலையில் புறப்பட்டு வெளியே வரும்போது அதே பேட்டி கேட்டேன், ஏமா எனக்கு எப்போதும் ஷூ போட்டு விடிய இன்னைக்கு கூட. தாத்தா இன்னைக்கு என் ட்ரெஸ்ஸை பாருங்க, நான் எவ்வளவு அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், நான் குனிஞ்சு உங்களுக்கு ஷூ எல்லாம் போட முடியாது அப்படின்ட்டான். நான் அந்த வாரம் போடாமையே உள்ள காலை சொருகிட்டு காரில் ஏறிப்பாங்க. நான் வந்த உடனே இங்க இருக்கிற தம்பிமார்கள் எனக்கு உதவி செய்தாங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? யோவான் சொல்லுகிறான்,
இயேசுவை பார்த்த, நான் உன்னிடத்திலே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று இயேசு அவனிடத்திலே சொன்னபோது அவன் சொல்றான், உன்னுடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. I am not worthy to unsandal from your feet. உம்முடைய பாதத்தின் பாதரட்சைகளை நான் அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. That means he is declaring himself, saying, I am unworthy, Lord. நான் தகுதியற்றவன், உம்முடைய சமூகத்திலே நிற்கிற தகுதியற்றவன். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்கிற ஆராதனை எப்படி இருக்கிறது? When you are coming to God's presence, தேவனுடைய சமூகத்திலே நீ வந்து காத்திருக்கும் போது நீ ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, I am unclean. ஆண்டவரே, நான் சுத்தமில்லாதவன், என்னை கழுவியருளும், நான் அப்பொழுது சுத்தமாவேன். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவும், நான் உம்முடைய சமூகத்திலே நிற்க அருகதையற்றவன் சுவாமி, என்னை கழுவி சுத்திகரியும். டைம் ஆயிடுச்சு. ஐ திங்க் 11:30 நீ கம்யூனியன் இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நான் 7 காரியங்களை சொல்லணும்னு யோசிக்கிறேன். இன்றைக்கு 4 காரியங்களோடு முடிக்கிறேன். முடிந்தால் அடுத்த வாரம் we will continue this. ஓகே, அடுத்தது the love of God. ஒன்று the faithfulness of God. தேவனுடைய உண்மை, தேவன் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தார், அவருடைய வேத வசனம் மக்களுக்கு எப்படி இருந்தது, the word of God. Then person of God. நானே கர்த்தர், என்னை வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நானே உன்னை விடுவிக்கிறவர், உன்னை தப்புவிக்கிறவர், உன்னை கனப்படுத்துகிறவர், உன்னை ரட்சிக்கிறவர் என்று பார்த்தோம். 4வது love of God. 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். உன்மேல் அன்பு வைத்து, உன்மேல் அன்பு வைத்து, எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள், உன்மேல் அன்பு வைத்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து, உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி, உனக்கு கொடுப்பேன் என்று நான் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று படிங்க. உன் கற்ப கனிகையையும், உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும், உன் திராட்சை ரசத்தையும், உன் எண்ணெயையும், உன் மாடுகளின் கற்பத்தின் கனிகளையும், அடுத்தது உன் மாடுகளின் பலனையும், உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. உன்மேல் அன்பு வைத்து, உன்னை ஆசீர்வதித்து, உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி, உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே நீ குடியிருக்கும்படி, உன் கர்ப்ப கனியையும், உன் கற்பத்தின் கனியையும், உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும், உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும், உன் திராட்சை ரசத்தையும், உன் எண்ணெயையும், உன் மாடுகளின் பலனையும், உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். உன் மாடுகளையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஏதாவது விட்டு வச்சிருக்காரு ஆண்டவர்? See, he can bring blessing in every hour, every minute. ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு மணி துளியிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். கானான் தேசத்தை யார் சுதந்திரித்தார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் யாராவது கானான் தேசத்தை சுதந்திரித்தார்களா? இல்லவே இல்லை. In between they had a lot of troubles and temptations. நிறைய பிரச்சனை, சோதனைகள், நிறைய நேரங்களில் அவங்க நிற்க வேண்டியது. ஒழுங்கா புறப்பட்டு நடந்து மோசையின் வார்த்தையை கேட்டு வந்து தான் 1.5 வருஷத்துல வந்து சேர்ந்துருப்பாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 40 years. நிறைய பேருடைய ஆசீர்வாதம் சீக்கிரமா வர்றதுக்கு தடை. நிறைய பேருடைய வாழ்க்கையில சீக்கிரமாய் வருகிற ஆசீர்வாதம் தடையாய் நிற்பதற்கு காரணம், உன்னை யார் என்று தேவ சமூகத்தில் நீ உன்னை ஒத்துக்கொள்ளவில்லை. இரண்டாவது, உன்னை குறித்து
நீ மிதமிஞ்சி யோசித்திருக்கிறாய். தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குது? வானத்திலிருந்து வருமா அல்லது மலைக்கு அப்பாலிருந்து வருகிறதா? இல்லை வானத்திலிருந்து யாராவது வந்து கொண்டு வந்து தருவான் என்று யோசிக்கிறாயா? இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட், உன்னுடைய கரத்திலே இருக்கிறது. ஜஸ்ட் ஒபே டு தி வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கு நீ கீழ்ப்படிவேன் என்று நீ ஆண்டவரிடத்திலே நீ உன்னை ஒப்புவிப்பாயானால், ஃப்ரம் திஸ் டைம், இன்னைக்கு இதுவரைக்கும் எப்படி இருந்தேன்னு தெரியாது, போன வருஷம், போன மாசம், போன வாரம், அதை பத்தி நீ கவலைப்படாத. இன்றைக்கு இந்த நிமிஷத்திலே இருந்து, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நான் நடப்பேன், உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய வசனத்திற்கு முன்பாக என்னை தாழ்த்துவேன், என்னை நீ ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை விடுவியும், என் வியாதியை சுகப்படுத்தும், என் மனநிலைமைகளை மாற்றும், நான் தோல்வியடைந்த நாட்களை எனக்கு வெற்றியாய் மாற்றி தாரும், என் கண்ணீரை மாற்றி சந்தோஷத்தை நீ தாரும். யார் கானான் தேசத்துக்கு போனாங்க? நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பாய். நான் நினைக்கிறேன் கானான் தேசத்துக்கு பேரன் பேச்சு அப்படிதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெரி ஃபியூ, 1 2 3. நேற்று முன்தினம் எனக்கு ஒரு கனவு. நான் மரித்து போகிறேன். எனக்குள்ளாக ஒரு பெரிய பயம். அடுத்த வாரம் நான் பேசுனதெல்லாம் சொல்லணும். நீங்க எனக்குள்ளாக ஒரு பெரிய பயம். நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் சேருவேன். நான் எல்லாரும் கை தூக்க சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேருவேன்னு எல்லாருமே கை தூக்குவீங்க. That is not true actually. செபதேயின் தாய் இயேசுவிடத்தில் வந்து, எனக்கு 2 குமாரர்கள், இடது புறத்தில் வலது புறத்தில் அவர்களை உட்கார நீ செய்யும் சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், அதை தீர்மானிக்கிறவர் நான் இல்லாமா, பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ வலது புறத்திலேயும் இடது புறத்திலேயும் ஆண்டவர் உன்னை வீட்டிற்கு செய்வார் என்று சொல்லி, அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஆசீர்வாதம் உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். How far you are working on holiness? பரிசுத்தத்தை குறித்து எவ்வளவு யோசிக்கிறாய்? உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி முடிப்பேன் என்று யோசித்திருக்கிறாய்? எவ்வளவு தூரம் போயிருக்கிறாய் கர்த்தரோடு கூட? உன் பிரயாணம் எவ்வளவு தூரம் வெற்றியா போயிருக்குது? நான் சொல்றேன், உன் மாய்மாலத்தினால நீ வெற்றி கொள்ள முடியாது. காரியங்களை மறைப்பதனாலே வெற்றி கொள்ள முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நீ யார் என்று உன்னை அறிக்கை செய்த, அல்லது குடும்பமாய் பிள்ளைகளாய் கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எப்படி ஆசீர்வதிப்பாருங்க. நீ யோசிக்கலாம், நான் வாங்குற சம்பளம் இவ்வளவுதானே, என்னால் ஒரு புது வீடு வாங்க முடியுமா, புது இடத்தை வாங்க முடியுமா, இவ்வளோ பெரிய காரியத்தை நான் செய்ய முடியுமா? அது உன் கவலை இல்லை சகோதரனே, அது உன் கவலை இல்லை சகோதரியே, அது கர்த்தருடைய கவலை உன்னை குறித்து. கர்த்தர் உன்னை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நீ கர்த்தரோடு கூட பொறுத்து பண்ணி, இந்த நேரத்தில் நான் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று நீயும் உன் குடும்பத்தாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை உனக்கு தருவார். இந்த சின்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லணும். ஜோசப் சாட்சி சொல்லணும்னு சொன்னார். நான் ஐ திங்க் கம்யூனியன் டைமில் நான் கொடுப்பேன். சின்ன சாட்சி. நானும் பிரகாஷும் we were working on computer.
ஆன்லைன் டாக்குமெண்ட் சப்மிட்டிங் வேலையில் இருக்கிறோம். எங்களுக்கு இடையில் நிறைய பிரச்சனைகள், எங்களுக்கு எதிராக வேலை செய்தவர்கள், எங்களை குறுக்க வந்தவங்க நிறைய பேர். பட் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இட் வாஸ் ஆன் 30th, 30ஆம் தேதி. ஒரு பெரிய காரியத்தை நான் இழந்து போகிற நாள் அது. நான் பிரகாஷ் சொல்றேன், பிரகாஷ் ட்ரை பண்ணி இன்னைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், இன்னைக்கு காரியத்தை வாய்க்கு செய்வார். நான் வந்து என் சேரில் உட்காந்து என் டேபிள் மேலே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஐ வாஸ் ப்ரேயிங் 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 ப்ரேயிங். நடக்க முடியாத ஒரு காரியம் அது. பிரகாஷ் திடீர்னு ஓடி வந்து, அப்பா நம்பர் கிடச்சிருச்சுப்பா, ஹோம் டிபார்ட்மெண்ட் நம்பர் கிடச்சிருச்சு, இந்தியாவின் ஹோம் டிபார்ட்மெண்ட் நம்பர் கிடச்சிருச்சு. நான் சொன்னேன் உடனே டயல் பண்ணுங்க. பேசிட்டப்பா, மறுபடியும் பேசு. ஐ திங்க் 4 times he spoke. 4 தடவை. 4ஆவது தடவை சொல்லும்போது ஃபோனில் எல்லாம் முடிச்சிடலாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்ட்டார். ஆஃபீஸர் வச்சுட்டார். பட் when we worked on, எல்லாமே சரியாக ஓப்பன் ஆகாத சைட்லாம், ஓப்பன் ஆகாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. It was 12:30. அன்னைக்குள்ள நான் என்னுடைய காரியத்தை சப்மிட் பண்ணோம். ஆடிட்ட ஃபோன் பண்ணுறோம். அவருக்கு நம்பிக்கையில் என்னை பார்த்து சொல்லிட்டு மறுபடியும் 1 லட்சம் ரூபா கட்டுறது ஞாபகம் வச்சுங்க பாஸ்டர், இதெல்லாம் ஒர்க் பண்ணாது சார், நான் போயிட்டு வரேன், வேலை இருக்குதுன்னு கார் எடுத்துட்டு போயிட்டார். பிரகாஷ் ஃபோன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டேன். நான் சொன்னேன் ஐ வாஸ் கீப் ஆன் நாக்கிங். மறுபடியும் நான் அவருக்கு அடிக்கிறேன். பிரகாசம் சொல்கிறப்ப நான் சொன்னேன், சார் வெற்றி அடைஞ்சிட்டேன் சார். வீட்டுக்கு போகிற ஆள், வேற வேலைக்கு போகிற ஆள் காரை திருப்பிட்டேங்கிற சொல்கிறாரு. தயவு செய்து சீக்கிரமாக, எவ்வளோ சீக்கிரம் வந்து எங்கள் நேரத்தில் சேர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க. நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி, ஹார்ட்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் an hour இல்லையா, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே லான்ச் பண்ணிட்டார். நான் மேலே போகல, ஸ்டெப்ஸ் ஏற முடியாதுன்ட்டு. பிரகாஷ் போய் அவரை கூட்டிகிட்டு வந்தார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் கீழே வந்தோடனே என்கிட்ட சொன்னார், சார் அற்புதம் சார், நான் ஐ லாஸ்ட் எவ்ரி ஹோப், எல்லா நம்பிக்கையும் நான் இழந்து போயிட்டேன். பட் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியடை செய்தார். God has done this miracle. எத்தனை நிமிஷத்தில், எத்தனை மணித்துளிகளில், எத்தனை ஹவரில் we were working on this for more than 6 months work பண்ணுறோம். Nothing was worked out. But God has made it possible. கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்வார். வசனத்தை விடாதீங்க தயவுசெய்து. இன்னையிலிருந்து ஒரு பொருத்தனையோடு போங்க. இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்ளுங்கள். தினமும் நான் வேதம் வாசிப்பேன், தினமும் நான் ஜெபிப்பேன். குடும்பமாக எங்களை நாங்கள் தேவனுக்கு அர்ப்பணிப்போம். என்னை பொறுப்பேற்றுக் கொள்ளும். வசனத்தை வாசம் இல்லை, உன் துணி பழசாக போகிறதில்ல, உன் கால்கள் கூட வீக்கமாக போகிறதில்ல. போ, கர்த்தர் பார்த்துக்குவார். போ. With that faith that you have to go out of this church, அந்த விசுவாசத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போங்கள். கர்த்தர் தாமே தம்முடைய திருவசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி அருள்வாராக. ஆமென்.